குடும்பத்துக்கு காலையில வயிறார சாப்பாடு கொடுக்கணும். அது கடுகாகவும் உப்பாகவும் மிளகாவாகவும் தடுப்புல போகக்கூடாது. இவையெல்லாம் கலந்து அவங்க சாப்பிடக்கூடிய சுவையும் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவாக மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மந்திரவாதி. அந்த மந்திரவாதி இது எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறம் மறக்காம உங்க மேல இருக்கக்கூடிய அக்கறையும் அன்பையும் 4 கரண்டி அதிகமாகவே போட்டு காலையில இங்க எல்லாரும் 9:30 மணிக்கு இருக்கணும் அப்படின்னா 8:30 மணிக்கு உங்க தட்டுக்கு நீங்க விதம் விதமா தனித்தனியா பார்த்த பொருட்கள் எல்லாம் உண்ணக்கூடிய நிலையில எப்படி வந்து உட்காருதோ அப்படித்தான் ஆசைகள் தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்கும். எண்ணி 10 வருஷம், இப்ப 14 வயசுனா அப்ப 24 வயசு, இப்ப 18 வயசுனா அப்ப 28 வயசு, இப்ப 17 அப்படின்னா அப்ப 27. கண்டிப்பாக நாம் நம் ஆசைகளை செதுக்கி செதுக்கி கனவுகளாக மாற்றி அந்த கனவுகளை மீண்டும் மீண்டும் செதுக்கி we are going to make the raw material into a finished product. ஊருக்கு உதவுற மாதிரி, குடும்பத்துக்கு உதவுற மாதிரி, நமக்கு உதவுற மாதிரி கண்டிப்பாக நம்ம திறமைகளை வார்த்து எடுப்போம். எப்படியும் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு ஒரு அவகாசம் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு 4-5 குழந்தைகளாவது மனதில் ஒரு கேள்வியை வச்சிருப்பீங்க. நான் பேசவே சில குழந்தைங்களுக்கு வந்திருக்கும். இந்த மரத்தினுடைய கிளைகள் தெரிஞ்சா இதனுடைய இலைக்கு தெரியாது உனக்கு. இந்த மரத்துல ஆசிரியர் எதை பார்க்க சொல்றாரோ அதை தவிர நீ எதை பார்த்தாலும் அவை வெறும் ஆசைகள் மட்டும்தானே தவிர அது கனவாக முடியாது. அப்போ ஒவ்வொருத்தரையா கேட்கிறாரு. அந்த துரியோதனாதியர்கள் அவங்க அத்தனை பேரும், கௌரவர்கள் அவங்க 100 பேரும், அவங்களுக்கு இலை தெரியுது, கிளை தெரியுது, அதுல இருக்கக்கூடிய காய் தெரியுது, கனி தெரியுது. ஆனா ஆசிரியர் சொன்ன ஒரு விஷயம் மட்டும் தெரியல. சில பேருக்கு மரம் மட்டும் தெரியுது, சில பேருக்கு இலை மட்டும் தெரியுது. ஆனா ஆசிரியர் கேட்டது என்ன அப்படின்னா, அந்த இலைகளுக்கு நடுவுல அந்த இலைகள் நிறத்திலேயே ஒரு பச்சை கிளி உட்கார்ந்துருக்கு. அந்த கிளியுடைய கழுத்தை நோக்கி உங்களுடைய அம்பை எய்யணும். எய்துட்டீங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்த விற்பயிற்சியில நீங்க தேர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். மேம், நான் இங்க இருந்து கிளம்பி அடுத்தது நான் போகக்கூடியது அக்ரிகல்ச்சரல் காலேஜுக்கு தான் மேம் நான் போக போறேன். விவசாயத்துல பெரிய ஆளா வரப்போறேன் மேம். இனி நீங்க சொன்ன அதே தேதியில 7ஆம் தேதி 6வது மாதம் 2034 இந்தியாவில் பட்டினின்னு எதுவுமே கிடையாது. யாருமே உணவில்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. இறக்குமதி இந்தியா செய்து கொண்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அத்தனை இந்தியா ஏற்றுமதி செய்யற நிலைமைக்கு நான் இந்தியாவை கொண்டு போவேன். அந்த ப்ராமிஸ் நான் பண்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்ல மேம் ஐ வுட் லைக் டு பிகம் அன் என்ஜினியர், பக்கத்து வீடு அடுத்த வீடு அத்தை சித்தி மாமா அவங்க குழந்தைங்க இவங்கெல்லாம் இன்ஜினியர்ஸ் ஆனதுனால இல்ல, நான் இன்ஜினியர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகிறேன் அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட இன்ஜினியராக இருக்கணும் அப்படின்னா, இந்தியாவினுடைய மிக உயரமான கட்டடங்கள்ல இருந்து, மிக நீண்ட உறுதியான பாலங்கள்ல இருந்து, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு, அதுல பெரிய பெரிய பொறுப்பு எடுக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றிலையும் மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய, உலகளாவ சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு என்ஜினியரா இருக்கணும். அது மட்டும் அல்ல, இதே ஊர் தான், இதே ஊர்ல நான் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா திரும்பி வருவேன், தொழில் அதிபரா திரும்பி வருவேன். நான் யார்கிட்டையும் வேலைக்கு போக மாட்டேன், நான் 100 பேருக்கு வேலை கொடுப்பேன். அதற்கு எனக்கு ஒரு 10 வருடம் தேவைப்படும். அப்போ 7ஆம் தேதி 6வது மாதம் 2034 ஐ வில் பி a ஜாப் ப்ரொவைடர், நாட் a ஜாப் சீக்கர் மேம். வேலையை தேடுற ஆள் இல்ல, வேலை கொடுக்குற ஆளா மாறணும் அப்படிங்கிற குழந்தைங்க இதுக்கு நடுவில் உட்கார்ந்துருக்கலாம். மேம் நான் மருத்துவர் ஆகணும் மேம், எங்க ஊர்ல மருத்துவர்களுக்கு தான் மிகவும் அதிகமான பஞ்சம் தேவை இருக்கு. எப்படிப்பட்ட மருத்துவர்களாக இருக்கணும்? வாயால ஊருக்கெல்லாம் உதவி பண்ணுவேன், குழந்தைங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மருத்துவராக மட்டும் அல்ல, உண்மையாகவே எல்லோருக்கும் உதவக்கூடிய ஒரு மருத்துவராக நான் மாறணும். அதற்கான களப்பயிற்சியில நான் இறங்கியாச்சு. கண்டிப்பாக அதற்கான நுழைவுத் தேர்வுகள் எல்லாவற்றிலையுமே எவ்வளவு 720 தான் மேக்சிமமே, 720 எனக்கு போதாதுன்னு சொல்ற அளவுக்கு மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு மருத்துவராக நான் என்னுடைய முயற்சி எடுக்கிறேன்னு சொல்ற குழந்தைங்க உள்ள இருந்தாலும் சரி, மேம் ஐ வுட் லைக் டு பிகம் அ லாயர்னு சொல்ற குழந்தை இருந்தாலும் சரி, இல்ல மேம் ஐ வுட் லைக் டு பிகம் அ சயின்டிஸ்ட் அப்படிங்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, மேம் அடுத்த விண்கோள் ஆகாயத்துக்கு போகும்பொழுது இஸ்ரோல அந்த டீம்ல ஒரு சயின்டிஸ்டா நான் இருப்பேன் மேடம் அப்படின்னு சொல்ற குழந்தையாக இருந்தாலும் சரி, எந்த துறைக்குள்ள இல்ல மேம் அப்படி இருந்தா மட்டும் போதாது, நான் ஒரு ஆசிரியர் ஆகணும் மேம். திரும்பி எங்கிருந்து எந்த பள்ளிக்கூடத்துல இருந்து எனக்கு இவ்வளவு கல்வி கிடைச்சதோ அதே பள்ளிக்கூடத்துக்கு திரும்பி நான் ஒரு ஆசிரியரா வருவேன் மேம். நான் 1000 குழந்தைங்களை படிக்க வைப்பேன். எப்படிப்பட்ட கனவுகள் உங்கள் மனதில் இருந்தாலும் அந்த கனவுகளை நம்ம செதுக்கியே ஆகணும். அந்த கனவுகளை மறுபடியும் சரியாக செதுக்கணும். என்ன காரணம் தெரியுமா? கனவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆசைகள் மாதிரி தான் இருக்கும். ஆசை வேறு, கனவுகள் வேறு. தாய் தகப்பனுக்கு நீங்க இப்படியெல்லாம் ஆகணுங்கிற ஆசை இருக்கலாம். அப்பா அம்மாவுடைய ஆசையை அப்படியே வாங்கணும் அப்படின்னா அது கனவாக மாறாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில வீட்டை விட்டு கிளம்பி இருப்பீங்க,
வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் கட்டு. இந்த சமையல் கட்டில் போய் ஒரே ஒரு நாளைக்கு பார்க்கலாம். ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் பார்க்கலாம், பெண் குழந்தைகளாக இருந்தாலும் பார்க்கலாம். அடுக்கலையில் அம்மா மட்டும்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்பப்போ அப்பா உதவி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நீங்களும் உள்ள போய் பார்க்கலாம். உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கடுகுன்னு ஒன்று தனியா இருக்கும், வெந்தயம்னு ஒன்று தனியா இருக்கும், உப்புன்னு ஒன்று தனியா இருக்கும், புளின்னு ஒன்று தனியா இருக்கும், அரிசின்னு ஒன்று தனியா இருக்கும், பருப்புன்னு ஒன்று தனியாக இருக்கும். ஆனா இப்படி தனித்தனியா இருக்கிற பொருள் எல்லாம் தட்டுக்கு காலையில வரும்பொழுது காலை உணவு தனித்தனியாக இப்படி வராது. உங்க தட்டுல ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு அப்படி வராது. எப்படி வரும் தெரியுமா? அது இட்லி ஆகவோ, தோசை ஆகவோ, பொங்கல் ஆகவோ, அடையாகவோ ஏதோ உணவுப் பொருளாக மாறி வரும். அப்போ மூலக்கூறுகள் எல்லாம் சமையல் அறையில இருக்கு. ஆனா அந்த சமையல் அறையில ஒரு மந்திரவாதியும் இருக்காங்க. அந்த மந்திரவாதி என்ன பண்றாங்க அப்படின்னா, குடும்பத்துக்கு காலையில வயிறார சாப்பாடு கொடுக்கணும். அது கடுகாகவும் உப்பாகவும் மிளகாவாகவும் தடுப்புல போகக்கூடாது. இவையெல்லாம் கலந்து அவங்க சாப்பிடக்கூடிய சுவையும் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவாக மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மந்திரவாதி. அந்த மந்திரவாதி இது எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறம் மறக்காம உங்க மேல இருக்கக்கூடிய அக்கறையும் அன்பையும் 4 கரண்டி அதிகமாகவே போட்டு காலையில இங்க எல்லாரும் 9:30 மணிக்கு இருக்கணும் அப்படின்னா 8:30 மணிக்கு உங்க தட்டுக்கு நீங்க விதம் விதமா தனித்தனியா பார்த்த பொருட்கள் எல்லாம் உண்ணக்கூடிய நிலையில எப்படி வந்து உட்காருதோ அப்படித்தான் ஆசைகள் தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாம் கனவுகளாக மாறினா மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எல்லார் வீட்லயும் கடுகு இருக்கு, எல்லார் வீட்லயும் உப்பு இருக்கு, எல்லார் வீட்லயும் மிளகாய் தூள் இருக்கு. அது உணவா மாறணும் அப்படின்னா அங்க நிற்கக்கூடிய உங்க அம்மாங்கிற மந்திரவாதி செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் அன்போடையும் அக்கறையோடையும் கரிசனத்தோடையும் உணவாக அது மாறுற மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உதிரி உதிரியாக இருக்கக்கூடிய ஆசைகள். இப்ப 9th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய குழந்தைய கேட்டோம் அப்படின்னா அது சொல்லக்கூடியது கலெக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு. சரி, ஓகே, பிளான் பி என்னவாக இருக்கும்? இல்ல ஐஏஎஸ் கிடைக்கலன்னா ஐபிஎஸ், அது இல்லைன்னா ஐஎஃப்எஸ். என்ன பண்றோம்? இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்றோம் இல்லையா? இந்த ஆசைகள் என்னவாக இருக்கும்? உதிரி பொருட்களால் ஆனது. எப்படி? இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன். மண்ணுக்குள்ளேருந்து கஷ்டப்பட்டு தோண்டி தோண்டி எடுக்கக்கூடிய தங்கம் மாதிரி, மண்ணுக்குள்ளேருந்து மறுபடியும் கஷ்டப்பட்டு தோண்டி தோண்டி எடுக்கக்கூடிய வைரம் மாதிரி. எடுத்த உடனே அதை கழுத்துல போட முடியாது, எடுத்த உடனே அது ஆபரணமா மாறாது. அது என்ன பண்ணணும்? அதுல தேவையில்லாத பொருட்களை எல்லாம் தட்டி தட்டி நெருப்புல போட்டு மீண்டும் வாட்டி 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 அது ஒரு எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பொருளாக மாறுற மாதிரி உங்களுடைய ஆசைகள் எல்லாம் கனவுகளாக மாறணும் அப்படின்னா செதுக்கணும். அப்ப அடுத்தது நீ என்ன எழுதிக்க வேண்டிய ஒரு விஷயம்? A desire is not a dream. Desire is different from a dream. எல்லாரும் ட்ரீம் அப்படிங்கிறது வேற, டிசையர் அப்படிங்கிறது வேற. டிசையர் என்னவாக இருக்கலாம்? இட் இஸ் நாட் ஃபோக்கஸ்ட், இட்ஸ் நாட் கன்சாலிடேட்டட், இட்ஸ் நாட் கிரவுண்டட். ஆசை அப்படிங்கக்கூடியது ஆகாயத்துல கட்டுற கோபுரம் மாதிரி, ஆகாயத்துல கட்டக்கூடிய ஒரு கோட்டை மாதிரி. அதற்கு என்ன இருக்காது தெரியுமா? அதற்கு அஸ்திவாரமே கிடையாது. ஆனா இப்ப நான் தொடங்கும் போதே ஒரு டேட்டை கொடுத்து தொடங்கிட்டேன். கண்டிப்பா 7ஆம் தேதி 6வது மாதம் 2034. இது எப்படியும் நான் பேச்ச முடிக்கிறதுக்குள்ள ஒரு 15-20 தடவை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பேன். நீங்க நினைக்கலாம் எதுக்காக ஒரு தேதியை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காங்க? இது யார்கிட்ட இருந்து படிச்சேன்னு நான் சொல்றேன். யார்கிட்ட இருந்து படிச்சேன்னு தெரியுமா? அப்துல் கலாம் ஐயா கிட்ட இருந்து படிச்சேன். ஏன் இந்தியாவில் இதற்கு முன்னால விஞ்ஞானிகள் இருந்தது இல்லையா? நிறைய விஞ்ஞானிகள் இருந்திருக்காங்க. ஏன் நாட்டினுடைய ஜனாதிபதிகள் இருந்தது இல்லையா? நிறைய ஜனாதிபதிகள் இருந்திருக்காங்க. ஆனா அப்துல் கலாம் ஐயா மட்டும் ஏன் அவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு நபராக எப்படி மாறினார் அப்படின்னா, இந்தியா 2020 வல்லரசாக மாறும் அப்படின்னு தேதி கொடுத்தாரு. தேதி கொடுத்தாலே யோர் டைம் பவுண்ட் அப்படின்னு அர்த்தம். நமக்கு எது போனா கிடைக்காது தெரியுமா? காலம் போனா கிடைக்காது. 10 மணிக்கு என் கைக்கு மைக் வந்தாச்சு, ஆனா நான் முடிக்கும் போது இதே தேதி இருக்கும், இதே மாசம் இருக்கும், இதே வருடம் கூட இருக்கும். ஆனா மறுபடியும் அந்த 10 மணி காலை பொழுதை யானை கட்டி இழுத்தாலும் நம்மளால திருப்பி இழுக்க முடியாது. போன காலம் போனதுதான். அந்த போன காலத்தை என்ன பண்றோம் அப்படின்னா அப்துல் கலாம் ஐயா மட்டும்தான் கணக்குல வச்சு சொன்னாரு. பை 2020 அவருடைய 2020ங்கிற புக் 2020 இந்தியா வல்லரசாக மாறும் தேதி கொடுத்தாரு. அப்ப நாமளும் என்ன பண்றோம்? தேதியை கணக்குல வைக்கிறோம். எண்ணி 10 வருஷம். இப்ப 14 வயசுனா அப்ப 24 வயசு, இப்ப 18 வயசுனா அப்ப 28 வயசு, இப்ப 17 அப்படின்னா அப்ப 27. கண்டிப்பாக நாம் நம் ஆசைகளை செதுக்கி செதுக்கி கனவுகளாக மாற்றி அந்த கனவுகளை மீண்டும் மீண்டும் செதுக்கி we are going to make the raw material into a finished product. ஊருக்கு உதவுற மாதிரி, குடும்பத்துக்கு உதவுற மாதிரி, நமக்கு உதவுற மாதிரி கண்டிப்பாக நம்ம திறமைகளை வார்த்து எடுப்போம். எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு ஒரு அவகாசம் கொடுக்கும்போது கண்டிப்பாக
ஒரு 4-5 குழந்தைகளாவது மனதில் ஒரு கேள்வியை வச்சிருப்பீங்க. நான் பேசவே சில குழந்தைங்களுக்கு வந்திருக்கும். மேம், ஒரு விவசாயி சொன்னீங்க, ஒரு லாயரை சொன்னீங்க, ஒரு டீச்சரை சொன்னீங்க, கலெக்டர் சொன்னீங்க, இன்ஜினியர் சொன்னீங்க, டாக்டர் சொன்னீங்க, எல்லாரையும் சொன்னீங்க. ஏன் நான் நடனத்துல பெரிய ஆளா வரக்கூடாதா? நான் இசையில பெரிய ஆளா வரக்கூடாதா? நான் ஓவியத்துல பெரிய ஆளா வரக்கூடாதா? கண்டிப்பாக இவை எல்லாம் சேர்ந்ததுதான் கல்வி. இவை எல்லாவற்றுக்கும் கண்டிப்பாக மேடை உண்டு. ஆனா அதுக்கு நீ என்ன தரம் கொடுக்குற அப்படிங்கறதா முக்கியம். கண்டிப்பாக எல்லாருக்கும் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஆஹா, நேற்று பாகிஸ்தான் தோத்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்த குழந்தைங்க உட்காந்துருப்பீங்க. கொட்டை முழிச்சிட்டு உட்காந்துருந்த குழந்தைங்க இருந்திருப்பீங்க. இதெல்லாம் பிடிக்கும். ஆனாலும் இங்க இருந்து ஒரு டிவி முன்னால கையில ரிமோட்டை வச்சுக்கிட்டு யார் வின் பண்ணாங்க, யார் தோத்தாங்கன்னு பேசுறது வேற. படிக்க உட்கார சொன்னா கல்லி கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி தெருவில் கிரிக்கெட் விளையாடுறது வேற. ஆனா இந்தியாவிற்காக கோடிக்கணக்கான நபர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இத்தனை பால் இத்தனை ரன் அப்படின்னு வந்தாச்சு, நீங்க அடிச்சா மட்டும்தான் இந்த நாடு வின் பண்ணும் அப்படிங்கும் பொழுது அத்தனை பிரஷரையும் தாங்கிட்டு கண்ணுக்கு முன்னால வரக்கூடிய பந்தை மட்டுமே பார்க்கணும் அப்படின்னா கனவுகளை செதுக்கித்தான் ஆகணும். இல்லைன்னா கண்கள் 10 பக்கம் போகும். இந்த கண்கள் 10 பக்கம் போகும் அப்படிங்கிறதுக்கும் நான் உனக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். மிக அழகாக உங்க வயது உள்ள குழந்தைகளாக இருக்கக்கூடியது, உங்களை விட வயதுல சிறியவர்களாக பஞ்ச பாண்டவர்களையும் கௌரவர்களுக்கும் ஒரே ஆசிரியராக இருக்கக்கூடிய துரோணாச்சாரியார், அவர் அவங்களுக்கு எல்லாம் ஒரு பரீட்சை வைக்கிறாரு. அவர் தான் அவர்களுக்கு வில்வித்தை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த வில்வித்தையில இவங்க தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு பார்க்கணும். எல்லா மாணவர்களையும் ஒன்னா நிறுத்தி வச்சாச்சு. நிறுத்தி வச்சுட்டு கண் முன்னால மிகப்பெரிய ஒரு மரம் இருக்கு. மரம் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு வெறும் இலைகள் தான் இருக்கு. மரத்துல எங்க அதனுடைய கிளைகள் இருக்குன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு அடர்த்தியாக, அதுவும் இப்ப மழை பெஞ்சதுக்கு அப்புறம் இந்த மரங்கள்லாம் இருக்கிற அளவுக்கு அவ்வளவு அடர்த்தியாக பசுமையாக, அண்ணாந்து பார்த்தா பச்சையா ஒரு கூரை வைந்த மாதிரி ஒரு மரம் நின்றுட்டு இருக்கு. அந்த மரத்தின் முன்னால எல்லா குழந்தைங்களையும் கொண்டு வந்து நிறுத்துறாரு. எல்லார் கையிலயும் அம்பும் இருக்கு, எல்லார் கையிலயும் வில்லும் இருக்கு. இலக்கு என்ன அப்படின்னு தெரியணும். இப்ப இந்த மரம் மாதிரி தான் உன்னுடைய ஆசை. இது நீ கனவாக மாத்தணும். இந்த மரத்தில் உள்ள இலைகள் தெரிஞ்சா உனக்கு இலக்கு தெரியாது. இந்த மரத்தினுடைய கிளைகள் தெரிஞ்சா இதனுடைய இலைக்கு தெரியாது உனக்கு. இந்த மரத்துல ஆசிரியர் எதை பார்க்க சொல்றாரோ அதை தவிர நீ எதை பார்த்தாலும் அவை வெறும் ஆசைகள் மட்டும்தானே தவிர அது கனவாக முடியாது. அப்போ ஒவ்வொருத்தரையா கேட்கிறாரு. அந்த துரியோதனாதியர்கள் அவங்க அத்தனை பேரும், கௌரவர்கள் அவங்க 100 பேரும், அவங்களுக்கு இலை தெரியுது, கிளை தெரியுது, அதுல இருக்கக்கூடிய காய் தெரியுது, கனி தெரியுது. ஆனா ஆசிரியர் சொன்ன ஒரு விஷயம் மட்டும் தெரியல. சில பேருக்கு மரம் மட்டும் தெரியுது, சில பேருக்கு இலை மட்டும் தெரியுது. ஆனா ஆசிரியர் கேட்டது என்ன அப்படின்னா, அந்த இலைகளுக்கு நடுவுல அந்த இலைகள் நிறத்திலேயே ஒரு பச்சை கிளி உட்கார்ந்துருக்கு. அந்த கிளியுடைய கழுத்தை நோக்கி உங்களுடைய அம்பை எய்யணும். எய்துட்டீங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்த விற்பயிற்சியில நீங்க தேர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். யாருக்குமே தெரியல. ஆனா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே ஆசிரியர் தான், எல்லாருக்கும் ஒரே நேரத்துல தான் பாடம் சொல்லி கொடுத்திருக்காரு. நம்ம கிளாஸ் மாதிரி 40 குழந்தைங்கன்னா 40 பேருக்கும் ஒரே ஆசிரியர் தான். 40 பேரையும் பார்த்து தான் அந்த ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்கிறாரு. 40 பேருக்கும் வீட்டில் இருக்கிற பெற்றோர் சொல்லி கொடுக்காட்டா கூட இங்க வகுப்புல கவனிச்சாலே போதும். இந்த 40 பேருக்கும் அந்த ஒரே ஆசிரியர் ஒரே குரல்ல ஒரே அரசு கொடுத்திருக்கக்கூடிய ஒரே பாடத்தை சொல்லி கொடுத்தாலும், ஒரே தேர்வுக்கு ஒரே கேள்வித்தாளை கொடுத்தாலும், குழந்தைங்க தேர்வு எழுதி அவர்களுடைய மதிப்பெண்ணை பார்க்கும்போது ஒரு குழந்தையால 100 மதிப்பெண் வாங்க முடியுது, ஒரு குழந்தையால 40 வாங்க முடியுது, ஒரு குழந்தையால 35 வாங்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னு தேடி நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றா அந்த குழந்தைக்கு விருப்பம் இல்லாமல் போகலாம், அல்லது கவன குறைவாக இருக்கலாம். இதேதான் எல்லாரும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அர்ஜுனன் கைக்கு இந்த வில் வருது. அவரை இப்போ ஆசிரியர் சொல்றாரு, துரோணாச்சாரியார் சொல்றாரு, நான் சொன்ன இலக்கை நோக்கி அம்பை. அதற்கு முன்னால சில கேள்விகள் ஆசிரியர் கேட்கிறார். உனக்கு இங்க ஒரு மரம் நிற்கிறது தெரியுதா? மாணவனிடமிருந்து பதில் வருது, எனக்கு தெரியல. மரம் தெரியலையா? தெரியல. மரத்தினுடைய கிளைகள் தெரியல, இலைகள் தெரியல, அதுல சின்ன சின்னதா காய்ச்சிருக்கக்கூடிய காய் தெரியல, அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய பூ தெரியல, 1-2 பழங்கள் எதுவும் தெரியல. உனக்கு என்ன தெரியுது? சிகப்பா ஒரு சின்ன கோடு மட்டும் தெரியுது. சரி, அம்ப எய்யலாம். எய்தாச்சு, கிளியை கீழே கொண்டு வந்தாச்சு. ஏன்னா கிளியை கூட அவர் கண்ணுக்கு தெரியல. கிளி கழுத்துல இருக்கக்கூடிய அந்த சிகப்பான கோடு மட்டும்தான். இப்ப நான் சொல்லக்கூடியது இதுவே தான். உன்னுடைய கனவு, பெற்றோருடைய ஆசை என்னவாக இருந்தாலும் தட் இஸ் அ ரா மெட்டீரியல். வீட்டு அடுக்களில் இருக்கிற மாதிரி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புன்னு வெறும் உதிரி பொருட்களாக இருக்கக்கூடியது, அல்லது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட எந்த மூலக்கூறும் அதன் கூட இருக்கக்கூடிய எல்லா மாசுகளோடையும் இருக்கும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா செதுக்கி 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 யூ ஹாவ் டு புட் இட் இன்டு அ ப்ராசஸ். ஒரு க்ரூட் ஆயிலாக மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசை இருந்ததுன்னா அந்த ப்ராசஸ் பண்ணும்போது நிறைய பை ப்ராடக்ட்ஸ் வரும்.
யூஸ்ஃபுல்லான பை ப்ராடக்ட்ஸும் இருக்கும், யூஸ்லெஸ்ஸான பை ப்ராடக்ட்ஸும் இருக்கும். ஆனா ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படின்னு நீ சொல்லும் பொழுது எதை க்ரூட் ஆயில வச்சியோ அதை கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள உன்னுடைய கார்ல அப்படியே ஊத்த முடியாது. அப்ப என்ன பண்றோம்? சேனலைஸ் பண்றோம். இதுவே தான் நீ செய்ய வேண்டிய இந்த கனவுகளை செதுக்குதல். இதுதான் நான் தலைப்பாக கொடுத்தேன். ஸ்கல்ப்ட் யுவர் ட்ரீம். கைவசம் கேட்ட உடனே எப்படியும் உங்களுக்கு ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருப்பாங்க. தமிழாக இருக்கலாம், ஆங்கிலமாக இருக்கலாம். அந்த கட்டுரையில வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இன் லைஃப் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு 20 வரிகளுக்கு மிகாமல் ஒரு பக்கத்துக்கு ஏதாவது ஒன்று எழுதும். ஆனா அந்த ஏதாவது ஒன்று எழுதுறது வயதெல்லாம் 8ஆம் கிளாஸோட முடிஞ்சிருச்சு. ஸ்பெசிஃபிக்கா நான் கேட்டது 9th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா இந்த நேரத்துல மட்டும்தான் மனதை உழுது அதுல இந்த விதைகளை விதைக்க முடியும். ஒரு விவசாயிக்கு நல்லா தெரியும் என்ன மண்ணில் போட்ட விதை 2 நாள்ல முளைக்குமா, 8 நாள்ல முளைக்குமா, 10 நாள்ல முளைக்குமா அப்படின்னு. ஆனா என்ன மாதிரி உங்க ஆசிரியர்களுக்கும் தெரியாத ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? மனதுல உங்களுக்கு நாங்க போட்ட விதைகள் இருக்கு இல்லையா, அது முளைக்குமான்னு தெரியாது. ஆனா கற்பனை பண்ணிப்பாரு, இந்த கல்யாண மண்டபம் இங்கேயே தான் இருக்க போகுது, பள்ளிக்கூடம் இங்கேயே தான் இருக்க போகுது. ஆனா இதே 7ஆம் தேதி 6வது மாதம் 2034 இந்த மேடையில இங்க உட்கார்ந்துருக்கிற குழந்தைங்கள்ல ஒரு குழந்தை சீஃப் கெஸ்டா இங்க வந்து உட்காரும் போது, ஆமாம் இந்த தேதியில் ஒரு பெண்மணி வந்தாங்க, கனவுகளை செதுக்குங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன போது என் மனதில் ஒரு விதை விழுந்தது. அந்த விதைக்கு உரம் போட்டு தண்ணீர் ஊற்றி வேலி கட்டி பாதுகாப்பா நான் வளர்த்தேன். அதுக்கப்புறம் இப்ப 10 வருடங்கள் முடிந்து இந்த ஊர்ல நான் மிகப்பெரிய தொழிலதிபராக மாறி இருக்கேன். 100 பேருக்கு வேலை கொடுத்திருக்கேன். அப்படிப்பட்ட என்ன எங்களுடைய பள்ளிக்கூடத்துல இருந்து எங்க பிரின்சிபல் மேம்ல இருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேரும் நான் வர்றதுக்காக எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. நான் வரும்போது என்னுடைய 10 வருஷ ஜூனியர்ஸ் அங்க நின்றுட்டு வெல்கம் 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 அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய மூத்த ஆசிரியர்கள் அங்க நின்றுட்டு இருந்தாங்க. அத்தனை பேரும் நான் மேடைக்கு வந்த போது மேடையில் எனக்கு ஒரு பொன்னாடை போர்த்தப்பட்டது, எனக்கு ஒரு நினைவு பரிசு கொடுக்கப்பட்டது அப்படின்னு நிகழுமே. ஆனால் அப்ப கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கோம்? நம்ம கனவுகளை நாம செதுக்கி இருக்கோம்னு அர்த்தம்.